12th ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக் பேக் கொஸ்டின் பார்த்துட்டு வரோம். இது இலக்கண பகுதி. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் ஒரு 4 கொஸ்டினும் கரெக்ஷன் ஒரு 3 கொஸ்டினும் இருக்குது. பேலன்ஸ் வந்து 7, 33, 35, 36. கரெக்ஷன் வந்து 3, 6, 28. கரெக்ஷன் வந்து நம்மளோட கமெண்ட்ஸில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், அவருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி நான் தவறாக போட்டதுக்கும் மன்னிச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3, இது வந்து கரெக்ஷன். இரு வாக்கியங்களும் அவற்றை பற்றிய முடிவுகளும் கொடுக்கப்பட்டுள்ளன. சரியான முடிவினை தேர்ந்தெடுக்கவும். எங்கள் ஊர் மக்களின் எண்ணிக்கை 300. இந்த 300 வந்து மக்களின் எண்ணிக்கையை குறிக்குது. இது வந்து வெளிப்படையாகவே வந்துடுச்சு, அதனால் இது வந்து எண்ணாகு பெயர் வராது. ஒருவர் கூட விதிவிலக்கில்லாமல் எப்போதுமே எங்கள் ஊர் நல்லதையே நாடும். இது வந்து ஊர் நல்லதையே நாடாது, ஊரில் உள்ள மக்கள் தான் நல்லதையே நாடுவார்கள். அதனால் இது இடவாகு பெயர். இந்த இடத்துலையும் மக்களின் எண்ணிக்கை அப்படின்றது மறைமுகமாக வந்துருந்துருச்சுன்னா அது வந்து எண்ணாகு பெயர். கரெக்ட் ஆன்சர் வந்து இ. வாக்கியம் 1 ஆகு பெயர் இல்லை, வாக்கியம் 2 இடவாகு பெயர் உள்ளது. நெக்ஸ்ட் வந்து 6th கொஸ்டின். நான் ஃபஸ்ட்டு போடும்போது சரியாக பொருந்தி இருப்பது இடவாகு பெயர் நாட்டு மக்கள் நல்லவர்கள்னு சொல்லியிருந்தேன். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மக்கள் நல்லவர்கள் அப்படின்ட்டு வெளிப்படையாகவே இருக்குது, அதனால் இது வராது. பொருளாகு பெயர் இது பார்த்தீங்கன்னா மஞ்சள். மஞ்சள் அப்படின்றது இந்த இடத்துல அந்த செடியோட கிழங்கு அதை குறிக்குது, அதாவது சினையை குறிக்குது. ஒரு பொருளோட பெயர் அதோட சினையை குறித்து வர்றதுனால இது பொருளாகு பெயர். ஆனால் இதே மஞ்சள் பூசினால் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது 9th புக் பேஜ் நம்பர் 200. அது வந்து மஞ்சள் என்னும் பண்பு அவ்வண்ணத்தில் உள்ள கிழங்குக்கு ஆகி வந்துள்ளது. இது வந்து என்னது? இது வந்து பண்பாகு பெயர். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்க 9th நியூ தமிழ் புக்கில் இருக்குது. அப்போது முறையாக பொருந்திருப்பது எது அப்படின்னா பொருளாகு பெயர் மஞ்சள் பூசிய முகம். இது வந்து வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால இந்த நாட்டு மக்கள் நல்லவர்கள்ன்றது இடவாகு பெயராக வராது. நாட்டு மக்கள் வந்து மறைஞ்சு வரணும். நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின். இது வந்து போன முறை சொல்லலை ஆன்சரு. மாறுபட்ட வகையில் ஆகு பெயர் எவ்வாக்கியத்தில் உள்ளது அப்படின்னா கூட்டம் கலைந்தது. மா சுவையாக உள்ளது, இது வந்து பொருளாகு பெயர். விளக்கு விழுந்தது தானியவாகு பெயர். மறிக்கொழுந்து வளர்ந்தது சினையாகு பெயர். கீழுள்ள வாக்கியத்தில் 4 எச்சங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் ஒன்று பிறவற்றிலிருந்து மாறுபட்டுள்ளது, அது எது? இதுவும் வந்து கரெக்ஷன் தான். பழைய வீடியோவில் வந்து மகிழ்ந்த மாணவர், இது வந்து பெயரெச்சம் இதுதான் மாறுபட்டதுன்னு சொல்லியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா விளக்கம் தந்தார், இது எச்சமே இல்லை. இந்த இடத்துல படித்து அப்படின்றது வினையச்சம். ஆனால் மேலே பார்த்தீங்க அப்படின்னா படித்து மகிழ்ந்த மாணவர் பெயரெச்சத்துக்கு முன்னாடி வந்திருக்கு, அதனால் இது இப்போது வேறுபட்டது வந்து இந்த படித்து தான். கொஸ்டின் நம்பர் 33. கீழே உள்ளவற்றுள் எது மாறுபட்ட இடைச்சொல் ஒடு? இது வந்து முன்ன வீடியோவில் வந்து ஆன்சர் சொல்லலை. 33, 35, 36. 35 கீழே உள்ள எதனுள் அசைநிலை இடைச்சொல் உள்ளது அப்படின்னா வந்தாரே வந்தாரே, மாமனிதர் வந்தாரே. கொஸ்டின் நம்பர் 36. மாறுபட்டுள்ள இடைச்சொல் கொண்டிருப்பது எது அப்படின்னா மனதில் உறுதி வேண்டும். தேங்க்யூ. இலக்கணம் புக் பேக் கொஸ்டின் ஆன்சரில் கரெக்ஷன் சொல்லியிருந்தவருக்கு நன்றி. இதே மாதிரி ஏதாச்சும் பிழைகள் இருந்தாக்க சொல்லுங்கள், நாங்கள் கரெக்ஷன் பண்ணுறோம். அதே நேரத்தில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் கிளியர் பண்ணுறோம். தேங்க்யூ.